ஹே காய்ஸ், வெல்கம் டு குண்டு மாமி சமையல். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தோடு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து வதக்கியிருக்கேன். ஸோ இது கூடவே என்ன பண்ணால் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுதான் நம்ம மசாலா தேவையானது. ஸோ இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா ஒரு மீடியமாக நம்ம வதக்கணும்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா இது வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வதக்கினோடனே இதை நான் ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். சாரிங்க, மாற்றி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சைடில் கிராஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி புழு எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா கத்திரிக்காய் வெளியே பார்க்கலனாக்கும் சம்டைம்ஸ் உள்ளே இருக்கும். அதனால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண உடனே அதை நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். ஏன்னா கருப்பாக ஆரம்பிச்சிடும் கத்திரிக்காய். தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. ஸோ அதனால் கட் பண்ணி சீக்கிரமே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. காம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு பாதியளவு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை தேங்காயோடு சேர்த்து இதை நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் நம்ம மசாலா ஆட் பண்ணி அதை நம்ம கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றி இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பிராண்டாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் எந்த மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் அரைச்சாச்சு. இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். இதுக்குள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் ஒன்லி ஒரு 3 மசாலா மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலா நம்ம இதில் சேர்க்கல. ஃபஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கேன். அதுக்கப்புறம் நான் வீட்லேயே அரைச்சி எடுத்த குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறேன். அது ஒரு 3 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ இது எல்லா மசாலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும். அது வரையும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து இந்த மசாலா அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கத்திரிக்காய் எடுத்து உள்ளே நல்லா அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயிலும் நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம தாளித்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். நான் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கேன். அது கூடவே நம்ம கடுகும் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரையும் நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பூண்டு வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ஸோ வெந்தயம் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னாடியே சேர்த்துட்டோன்னா அது கருக ஆரம்பிச்சிடும். ஸோ வெந்தயம் சேர்த்தது நம்ம இது கூட பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்த்து வைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம மசாலாவோட ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து கத்திரிக்காய் நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே வந்து ஒரு பாதி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெந்துடும். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோக்கு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது என்னென்னா, நம்ம போட்ட அந்த வீடியோவில் வந்து சில்லி பவுடரும் ஆயிலும் வந்து அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புல நான் வந்து ஆயிலும் சில்லி பவுடரும் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க சொன்னனால சொன்ன அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டேஜில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை இப்போ நம்ம வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். ஸோ அது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து புளிக்கரைசல் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம புளி சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு கத்திரிக்காய். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம புளி சேர்த்தா போதும், ரொம்ப குழையவே விட்டுறக்கூடாது. இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்சதுக்கு புளியை வந்து நல்லா கை வச்சு கரைச்சிக்கிறேன். ஸோ கரைச்சிட்டு அதில் ஊற்றுறப்போ ஃபுல்லாக நான் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடுறேன் தண்ணி மட்டும். ஸோ இப்போ புளிக்கரைசல் சேர்த்ததும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். நான் அதுவே குழம்பு வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம டைம் எடுக்க வேணாம். ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். குழம்பு சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்தில் எல்லாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ இனிமேல் வர ரெசிபியை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.